ஸ்டோர்ஸ் தான். பண்டிகை என்றால் வேலவன் ஸ்டோர்ஸ் தான். விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸோடு. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கடந்த டிசம்பர் திங்களில் கோவையில் ஒரு திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள். மக்களுடன் முதல்வர் என்கின்ற அந்த திட்டம் எல்லா சட்டமன்ற தொகுதிகளிலும் பொதுமக்களின் கோரிக்கைகளை பெற்று ஒரு மாத காலத்திற்குள் தீர்வு காண்பது என்கின்ற வகையில் ஒவ்வொரு தொகுதியிலும் ஒன்றியங்கள் தோறும் பேரூர்களில் வாயிலாகவும் மாநகர பகுதிகளிலும் நகர பகுதிகளிலும் அந்த முகாம்கள் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருகிறது. சென்னையை பொறுத்தவரை கடந்த 5ஆம் தேதி தொடங்கி நேற்று வரை 75 இடங்களில் அந்த முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. 75 இடங்களில் நடத்தப்பட்ட முகாம்களில் இதுவரை பெறப்பட்ட புகார் மனுக்களின் எண்ணிக்கை 22,566. 22,566 புகார் மனுக்களையும் பெருநகர சென்னை மாநகராட்சி மட்டுமல்லாது வீட்டு வசதி வாரியம், நகர்ப்புற நலவாரியம், அதேபோல் நகராட்சி மேலாண்மைத்துறை, பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, காவல்துறை, வருவாய்த்துறை, இப்படி தமிழகத்தின் அனைத்து சேவை துறைகளுக்கும் அந்த மனுக்கள் பிரித்து அனுப்பப்பட்டு எந்தெந்த துறை எந்தெந்த மனுக்கு தீர்வளிக்கப்பட வேண்டும் என்பதை உறுதி செய்து ஒரு மாத காலத்திற்குள் அந்த மனுக்களுக்கு தீர்வு வழங்கப்படவிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது அந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிற நாட்களிலேயே பல்வேறு துறைகளின் சார்பில் பெயர் மாற்றங்கள், பிறப்புச் சான்றிதழ், இறப்புச் சான்றிதழ் போன்ற பல்வேறு விஷயங்கள் அங்கேயே தீர்வு காணப்பட்டு அது வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்றைக்கு சென்னையில் 15 இடங்களில் அந்த முகாம்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏற்கனவே நடைபெற்று முடிந்திருக்கிற முகாம்கள் 75. சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை 200 வார்டுகள் இருக்கிற நிலையில் 200 வார்டுகளிலும் இது போன்ற முகாம்கள் நடத்திட வேண்டும் என்கின்ற மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப அந்த முகாம்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நானும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களும், வணக்கத்திற்குரிய மேயர் மற்றும் துணை மேயர் உள்ளிட்டவர்களும் ஏற்கனவே சின்னமலையில் நடைபெற்று கொண்டிருந்த ஒரு முகாமை தொடங்கி வைத்துவிட்டு வந்திருக்கிறோம். இந்த நிகழ்வை தொடர்ந்து 140வது வட்டத்தில் நடைபெறவிருக்கிற அந்த முகாமிலும் பங்கேற்கவிருக்கிறோம். மக்களிடத்தில் பெரிய அளவிலான வரவேற்பை பெற்றிருக்கிற அந்த முகாம்கள் இன்றைக்கு இந்த அரசின் சார்பில், சேவை துறைகளின் சார்பில் மக்களுடைய குறைகளுக்கு தீர்வு காணப்படுகிற நிலை என்பது உடனுக்குடன் நடைபெற்று கொண்டிருப்பதால் பெரிய அளவில் மக்கள் மகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாது இன்றைக்கு இந்த இடத்தில் சைதாப்பேட்டை மாந்தோப்பு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சைதாப்பேட்டையில் இருக்கிற சிறு வணிகர்கள், சாலையோரங்களில் பூ வியாபாரம் செய்பவர்கள், காய்கனி விற்பவர்கள், பழ வியாபாரம் செய்பவர்கள் என்று ஆயிரக்கணக்கான சிறு வியாபாரிகள், அவர்களில் ஒரு 1014 பேருக்கு சிறு வணிக கடன் கொடுப்பதற்குரிய ஒரு நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. இந்தியன் வங்கி, இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி உள்ளிட்ட ஒரு 29 வங்கிகள் ஒருங்கிணைக்கப்பட்டு ஒன்றிய அரசின் சார்பில் 2020ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்ட இந்த சிறு வணிக கடன் திட்டம் இன்றைக்கு சைதாப்பேட்டையில் 1014 பேருக்கு தலா 10,000 வீதம் கடன் வழங்கும் திட்டமாக இன்றைக்கு அது தொடங்கப்பட்டு இப்பொழுது அதில் பாதி பேருக்கு நேற்றைக்கே ஆணைகள் போய்விட்டது. மீதி பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆணைகளை பெறுவதற்கு. மேடையில் 254 பேருக்கு இப்பொழுது அந்த ஆணைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆக 1014 பேர் ஒரு சட்டமன்ற தொகுதியில் இந்த கடனுதவியை பெற்று அவருடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கும் அவருடைய அந்த சிறு வணிகங்களை அது பெரிய அளவில் மேம்படுத்திக் கொள்வதற்கும் ஏதுவாக இந்த வங்கிக் கடன் உதவியாக இருக்கும் என்கின்ற வகையில் தரப்பட்டிருக்கிறது. வங்கிகளின் சார்பில் இந்த 10,000 ரூபாயை 12 மாதங்களுக்குள் கட்டிட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி 12 மாதங்களுக்குள் இவர்கள் முழுமையாக கட்டி முடித்துவிட்டால் அடுத்து அவர்களுக்கு 20,000 ரூபாய் வங்கிக் கடன் வழங்கப்படவிருக்கிறது. அந்த 20,000 ரூபாயை 24 மாதங்களில் கட்டி முடிப்பார்களேயானால் அதற்கடுத்து அவர்களுக்கு 50,000 ரூபாய் வங்கிக் கடன் வழங்கப்படவிருக்கிறது. இப்படி சிறு வணிகர்களின் வாழ்வாதாரத்தை
மேம்படுத்துகிற அந்த வணிக கடன் திட்டத்தை சைதாப்பேட்டையில் இன்றைக்கு 1014 பேருடன் தொடங்கி வைத்திருக்கிறோம். அந்த திட்டமானது இன்றைக்கு பெரிய அளவில் சிறு வணிகர்களிடையே வரவேற்பை பெற்றிருக்கிறது. அந்த திட்டம் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இல்லை, இப்போ அதுக்காக இன்றைக்கி உடனடியாக அதிகாரிகளை விட்டு டிஎம்இயை விட்டு போய் விசாரிக்க சொல்லியிருக்கிறோம். பயிற்சி மருத்துவர்களும் மருத்துவர்கள் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் பிரசவங்கள்லாம் வெறும் செவிலியர்களும், அதுக்கு முன்னாடி செவிலியர்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு தாய்மார்கள் தான் வீட்டுங்களில் போய் பண்ணுவாங்க. அதனால் பயிற்சி மருத்துவர்கள் குறைவான மருத்துவ வசதி அந்த இது இருக்கிறவங்க இல்லை. பயிற்சி மருத்துவர்களும் ஒரு பயிற்சி முடித்துட்டு போனவங்க தான். அதனால் அது குறைன்னு சொல்ல முடியாது. இது மாதிரி குறை இருந்ததுன்னா நடவடிக்கை எடுக்க சொல்லி வலியுறுத்திருக்கிறோம். இன்னொன்றும் கூட இப்போ ஊடகங்கள் ஒரு முடிவு கட்டிக்கின்னு வேலை பார்த்துன்னுக்கிற மாதிரி தெரியுது. நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஒரு தொலைக்காட்சி, நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை, அந்த நிர்வாகத்தோடு நான் நல்ல நட்புணர்வோடு இருக்கிறேன். அந்த நிர்வாகம் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார்கள். காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் மாப்பு குச்சியில் அந்த இது குளுக்கோஸ் வாட்டர் பாட்டிலை தொங்க விட்டுருக்காங்கன்னு சொல்லி ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தாங்க. குளுக்கோஸ் பாட்டிலில் இதே 2 நாளுக்கு முன்னாடி ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் ஒரு பெண் பிடித்து கொண்டிருப்பதை போல ஒரு படத்தை, இது ஒரு ஸ்டாண்டு, ஒரே ஒரு இரும்பு கம்பிங்க, அது அந்த கம்பியில் இதை தொங்க விட்டுருப்பாங்க. பொதுவாக அந்த கம்பி அப்படி தள்ளி விட்டுட்டு அன்றைக்கி ஒருத்தர் வீடியோ எடுக்கிறதுக்காகவே ராயப்பேட்டைக்கு போய் ஒரு பொண்ணு கையில் கொடுத்துட்டு இதை நீ பிடிச்சி நில்லுமான்னு சொல்லி வீடியோ எடுத்திருக்காரு. இப்போ அவரை தேடி நிற்கிறோம் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு, சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு. இது மாதிரி கீழ்த்தரமாக ஒரு வீடியோவை எடுத்து அதை சமூக வலைதளங்களில் பதிவிடுறாங்க. சமூக வலைதளத்தில் பதிவிட்ட உடனே தொலைக்காட்சி நிர்வாகங்கள் பெரிய நிர்வாகங்கள், மிகப்பெரிய நிர்வாகம், ஒவ்வொருத்தருக்குமே எடிட்டர் இருக்காங்க, அசிஸ்டன்ட் எடிட்டர்ஸு, அது மாதிரி ஏரியாவில் வர ரிப்போர்ட்டர்ஸ்னு ஒரு பெரிய நிர்வாகம். இந்த மாதிரி ஒரு சமூக வலைதளத்தில் ஒரு செய்தி வருதுன்னா அது உண்மையான செய்தியாக இருந்தால் போடக்கூடாதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். உறுதியாக விமர்சனங்களை இந்த அரசு எப்போதும் ஏற்கும். கொஞ்சம் விசாரிச்சுட்டு போடணும். ராயப்பேட்டையில் நடந்த இந்த செய்தி உண்மையாக இல்லையான்னு தெரியாமையே நிறைய டிவியில் அரசு மருத்துவமனையின் அவலம் பாருங்கள், ஒரு பெண் இந்த குளுக்கோஸ் இது வச்சு பிடிச்சி நிற்கிறாங்கன்னு ஒரு செய்தியை போட்டாங்க. அதுக்கப்புறம் அதை நாங்கள் சொல்லி இப்போ அவர் பேரில் கம்ப்ளைண்ட் எடுக்க சொல்லியிருக்கிறோம். இந்த மாதிரி நிறைய வாட்டி நடந்துச்சு. தென்காசியில் ஒரு மருத்துவமனையில் ஸ்ட்ரோக் பேஷண்ட்டை ஒரு தூய்மை பணியாளர் போய் தொடச்சிருக்காங்க. ஸ்ட்ரோக் பேஷண்ட்டு மோஷன் போனதை தொடச்சதை தூய்மை பணியாளர் போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு ஒரு செய்தி போட்டாங்க ஒரு டிவியில். அதுவுமே 2 நாளாக ஓஹோன்னு போச்சு. உங்கள் ரேட்டிங்காக அரசு மருத்துவமனையின் தரத்தை குறைத்து விட வேண்டாம் என்று அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அது மாதிரி தான் நேற்றுக்கு காஞ்சிபுரத்தில் போய் மாப்பு குச்சியில் குளுக்கோஸ் பாட்டில் தொங்க விட்டுருக்காங்கன்னு போட்டாங்க. அந்த குச்சியை, அந்த படத்தை நீங்களே பார்த்தாவே நல்லா தெரியும். அதுக்கு ஒரு ஸ்டில்லாம் போட்டிருக்காங்க அந்த தொலைக்காட்சி, அரசு மருத்துவமனையின் அவலம் பாருங்கள்னு. அந்த ஃபோட்டோவனா உங்களுக்கெல்லாம் கூட அனுப்புகிறேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அது மாப்பு குச்சியே இல்லை. அது என்னென்னா உடனடியாக நான் டிஎம்எஸ் அனுப்பி விசாரிக்க சொன்னேன். ஒரு பெட்டுக்கு இந்த மலேரியா சீசன், டெங்குக்கெல்லாம் என்ன பண்ணுறோன்னா கொசு வலை கட்டுவோம். ஒவ்வொரு பெட்டுக்கும் கொசு வலை கட்டுவோம். கொசு வலைக்கு 4 பக்கம் 4 கம்பி நிற்கும். அதில் தான் கொசு வலை தொங்கும். அந்த 4 கம்பியில் ஒரு கம்பியில் தான் அந்த குளுக்கோஸ் பாட்டில் முடிஞ்சு போய் பக்கத்து பெட்டில் இருக்கிற குளுக்கோஸ் பாட்டில் முடிஞ்ச உடனே இதை எடுத்து இதில் மாட்டிட்டு அடுத்த பாட்டில் முடிக்கிறதுக்குள்ளே ஒருத்தர் வீடியோ எடுத்திருக்காரு. இந்த கம்பியில் தொங்குறது தான் எடுத்திருக்காரு. அந்த கம்பியிலே தொங்க விட்டாலும் தப்பு இல்லை. குளுக்கோஸ் பாட்டிலுக்கு வேறு ஏதாவது வசதியாக வேணும், ஒரு கம்பியில் தொங்கணும், அவ்வளோதான். அது இந்த கட்டலில் இருக்கிற கம்பியில் தொங்குறத போய் தொடப்பு குச்சி மாபு தொடப்பத்தில் இருக்கிற மாபில் கட்டி தொங்க விட்டாங்க. அரசு மருத்துவமனையின் அவலம் பாருங்கன்னு செய்தி போடுறாங்க. அந்த செய்தியை பார்த்துட்டு நேற்றுக்கு ஆங்கில தினசரியெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. இது எவ்வளோ ஒரு சமூக வலைதளத்தில் வந்த ஒரு சின்ன குறைன்னு சொல்ல மாட்டேன். அவங்க வேணும்னு விஷமத்தனமாக அரசு மருத்துவமனைகளை கேவலப்படுத்தணும்னு பண்ணுற ஒரு செய்தி. அந்த செய்தி வெளியிடும்போது மூத்த ஊடக நிறுவனங்கள், பத்திரிகைகள்லாம் விசாரிச்சுட்டு அந்த ஆஸ்பத்திரி தீன் கையில் ஃபோன் போட்டு கேட்கலாம். தீன் கிடைக்கலையா, அங்கே இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃபீஸர்ஸ் கேட்கலாம், டிடி கேட்கலாம், ஜேடி கேட்கலாம். அவங்களும் இங்கே கிடைக்கலையா டிஎம்இ கேட்கலாம், டிஎம்இ கிடைக்கலையா செக்ரட்டரியை கேட்கலாம், செக்ரட்டரி கிடைக்கலையா எப்பவும் ஃபோன் எடுக்கிற என்ன கேட்கலாம். நான் 24 மணி நேரமும் ஃபோனோட அலையிறேன். என்ன கேட்டால் நான் பதில் சொல்ல போகிறேன். அது உடனே அரசு மருத்துவமனையின் அவலம்னு ஒரு செய்தியை போட்டு அரசு மருத்துவமனையின் தரத்தை குறைப்பதற்கும் அரசு மருத்துவமனையின் அசுர வேகத்தை தடுப்பதற்கும் முனைவதற்கு என்ன காரணம் என்றே தெரியவில்லை. அன்பு கூர்ந்து விசாரித்துவிட்டு நடவடிக்கை எடுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.